Hey my dears, welcome to our channel Vaishunethu Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு போஸ்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கொங்கரப்பட்டு அப்படின்ற ஒரு வில்லேஜில். அந்த ஊருக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். நான் ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் சேவிங் ஸ்கீம் இருக்கவங்கள அந்த மாதிரி ஆர்டி அந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் கட்டிட்டு வந்தேன். அது நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டேன், கட்டுறதில்ல. சரி, அதனால் போயிட்டு அதை 3 இயர்ஸ் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். நானே என் ஹஸ்பண்ட் அப்புறம் தம்பியை மட்டும் தான் கூப்பிட்டு கிளம்பியிருந்தோம். வைஷாலி ஸ்கூலுக்கு போயிட்டா. நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். நாங்கள் டெய்லி போய் ட்ராவல் பண்ணிவிட்டு வர முடியாது. அதுவும் நான் வைஷாலி வயிற்றில் இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். டெய்லி போயிட்டு வர முடியாது அப்படின்றதால அந்த ஊர்லேயே நாங்கள் ரெண்ட்டு எடுத்து நானும் என் ஹஸ்பண்டும் அங்கே தங்கியிருந்தோம். அந்த வீட்டில் இருந்த அந்த தாத்தா பாட்டி அப்புறம் அவங்களுடைய பொண்ணு தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. சரி, அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம் அங்கேவே. அங்கே ஒவ்வொரு இடத்த பார்க்கும்போதும் எங்களுடைய அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு வழியாக நாங்கள் ரிட்டனே வந்துட்டோம். இதுதான் அந்த கொங்கரப்பட்டுக்கு மெயின் ஏரியா போல். இங்கே தான் நம்ம எது பர்ச்சேஸ் பண்ண வந்தாலும் எல்லாம் இங்கே தான் நம்ம வரணும். சரி வாங்க, அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும். பஸ் வசதிலாம் அந்த அளவுக்கு இல்லை அப்போது. இப்போவும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஊரோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் ஊர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களாம் பார்க்க போகிறீங்க. இங்கெல்லாம் எல்லாமே விவசாயம் தான். எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு அப்படி தான் இருக்கும். ஒரு வில்லேஜ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். நாங்கள் அந்த ஊரில் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அதே மாதிரி தான் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே எங்களை நாங்கள் வேறு ஊர்லேருந்து வந்தோன்ற மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நான் யாருமே இல்லாமல் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக தான் தங்கியிருந்தாங்க. அப்போவும் எனக்கு அங்கே ஒரு ஃபேமிலி இருக்க போல தான் என்னை எல்லாருமே அங்கே ட்ரீட் பண்ணாங்க. எல்லோரும் அவ்வளோ நல்லா பேசுவாங்க. நாங்கள் ரெண்ட்டுக்கு இருந்த வீட்லேயும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ரெண்ட்டில் இருந்தோம், அங்கேயும் சரி அவங்க வீட்டு பொண்ணு போல தான் என்னை பார்த்துக்குவாங்க. நான் வயிற்றில் வைஷாலி இருக்கும்போது தான் என்னை அவ்வளோ கேர் பண்ணி அந்த வீட்டில் இருந்த தாத்தா பாட்டியெல்லாம் எனக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லைனா அவங்க எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு. வாங்க, நம்ம இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே வந்துட்டோம். எப்படி இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றத நீங்களும் பாருங்கள். இப்போது இதுதான் எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றதால நான் இங்கே ரொம்ப வீடியோஸ்லாம் எடுக்கல. இப்போ நாங்கள் ரெண்ட்டுக்கு இருந்தோம்னு சொன்னோம்ல, அந்த வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். இதுதான் அந்த வீடு, பார்த்துக்கோங்க. இந்த தாத்தா, அப்புறம் இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க, அப்புறம் அவங்களுடைய பொண்ணு தான் இந்த அக்கா. நாங்கள் போனதை பார்த்து எல்லோரும் அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்குமே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனதில். வைஷாலி இங்கெல்லாம் விளையாடிட்டு இருப்பா அவள் குழந்தையா இருக்கும்போது. இப்போ நேத்திரன் நாங்கள் தூக்கிட்டு போயிருந்தோம். அவனும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே விட்டு வரதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் டச்சாகவே இருந்துச்சு எங்களுக்கு அந்த வீடு. அவங்களும் எங்களை ரொம்ப மிஸ் பண்ணதாக சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே என்னை பார்த்த உடனே பழைய போஸ்ட் மாஸ்டர் வந்திருக்காங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் அங்கே இருக்க அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அதனால் அவரையும் எல்லோரும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் அங்கே. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் ஊருக்கு. வர வழியில் அப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக மயிலம் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருந்த ஒரு பரோட்டா கடையில் வைஷாலிக்கு மட்டும் நாங்கள் பரோட்டா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும்